ஹலோ வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்க ஃப்ரெண்டு முபஷிர். ஒவ்வொரு வாரமுமே ஹவுஸ்ஃபுல்ல நம்ம யாரையாவதும் போட்டு கொடுப்போம், நிறைய மேட்டரை போட்டு கொடுப்போம். அந்த வகையில இந்த வாரம் யாரையும் போட்டு கொடுக்காம போட்டு வாங்க போறோம். அப்படிதான் நம்மகிட்ட ஒருத்தர் இந்த வாரம் நம்மகிட்ட சிக்கிக்கிறது யார் அப்படின்னா, அவர் சாதாரணமாவே இன்ட்ரோ வெயிட்டா கொடுத்தாதான் காரை விட்டே இறங்குவார். அதனால அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். நடிப்பிலே மன்னன், இளம் பெண்களின் கனவு கண்ணன், எங்கள் அண்ணன், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ்பாண்டி ஆகிய சிவகார்த்திகேயன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா போஸ்பாண்டில இருந்து ஒரு பெரிய சேஞ்ச். டக்குனு மீசையை காணோம், கூலிங் கிளாஸுக்கு பதிலா ஒரு கிளாஸ போட்டாச்சு. இல்லங்க, இப்படிலாம் இருக்கு சொல்றாங்க. எனக்கே இது நான் எப்படி முதல்ல நான் சிவகார்த்திகேயன் தான் எல்லாரும் முதல்ல நம்புங்க. ப்ரோமோ போட்டோம்ல, அதுல பாத்துட்டு இது யாருப்பா இவரு தான் சிவகார்த்திகேயன் பேசுறேன்னு ஒருத்தர் பேசுறாரு, அவர் யாரு அப்படின்னா அவர் தாங்க சிவகார்த்திகேயன் அப்படின்னா ஐயோ வெயிட்டிங் சிவகார்த்திகேயன். என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம கண்டினியூஸா இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி லுக்ல தான் நடிச்சிருக்கோம். இப்ப பண்ணிட்டு இருக்க படத்துல ஒரு போர்ஷன் மட்டும் வேற மாதிரியான ஒரு லுக் நடிக்க அப்படி நம்மளால முடியாது. கெட்டப் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறோம். அது நம்ம அந்த டைரக்டர் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்படி பண்ணாவது உங்களுக்கு ஏதாவது நடிப்பு வருதான்னு பாப்போம். இது எப்படி மீச வச்சா இந்திரன், மீச இல்லனா சந்திரன், அந்த மாதிரி கெட்டப் செஞ்சா இல்ல டோட்டலா பிடிச்சிருவீங்க போலயே? இல்ல, கொஞ்சம் அந்த மாதிரியான படம் தான் அது. ஒரு தில்லு முள்ளு மாதிரியான ஒரு படம் தான் அது. எப்படி பொங்கல் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? இந்த பொங்கல் எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பொங்கலுக்கு நம்மளுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு மக்கள் கிட்ட இருந்து. எல்லாரும் போய் பாக்குறாங்க. நான் தியேட்டர்ல போய் ஒரு அஞ்சு தியேட்டர்ல போய் பார்த்தேன். பின்னாடி போய் நின்னுட்டு எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. அதான் எங்களுடைய ஐடியா. தியேட்டருக்கு வந்தா சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் தியேட்டர்ல சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது எனக்கு சந்தோஷமாச்சு. ஸோ இந்த பொங்கல் ஹாப்பி பொங்கல். ஓகே, சூப்பர். நீங்க பொங்கல் பரிசா மக்களுக்கு ரஜினி முருகன் கொடுத்துருக்கீங்க. டெவலப் ஆயிட்டே போறீங்க அப்படின்றதான் ஊருக்குள்ள பேச்சு. முதல்ல விஜய் மாதிரி நடிக்கிறாருல, விஜயே சொன்னாரு பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஹேஷ்டேக் உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு பின்னணியில உங்களுடைய செயல்பாடு ஏதாவது அப்படிலாம் இல்லைங்க. ஹேஷ்டேக் உருவாக்குறதுனால நான் அப்படி ஆயிட முடியுமா என்ன? அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளுடைய ஆசை என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் தியேட்டருக்கு என்ஜாய் பண்ணணும் படம் பார்க்கும்பொழுது. அதான் நம்மளுடைய ஆசை. அது இப்ப நடக்குதுன்னு போது அது ஓகே. அதை தொடர்ந்து வேற ஃபார்மேட்ல நிறைய முயற்சிகளும் இருக்கணும். நம்ம இப்படியான படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே சில முயற்சிகளும் இருக்கணும். அப்புறம் இப்படியும் பண்ணணும். மொத்தத்துல என்ன, சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும். அவ்வளவுதான் நம்மளுடைய ஐடியா. இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்கள டக்குன்னு ஆயிட முடியாது. சினிமால நம்ம என்ன வாங்கணுங்கிறத நம்ம தீர்மானிக்கிறத விட மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்க ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் எங்க வீட்டு பையனா அப்பதான் ஒரு என்டர்டைனரா பாத்துட்டு இருந்தோம். டக்குன்னு படம் நடிக்க ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார், மினிமம் கேரண்டி எல்லாம் தாண்டி இப்போ மேக்ஸிமம் கேரண்டி ஸ்டார் ஆயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டிராவல் எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு இது. நான் இவ்வளவு நடக்கும்லாம் யோசிக்கவே இல்லை. பட் டெலிவிஷன் ரீச் அது பெருசா ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுதான் உண்மை. அது சினிமாக்குள்ள அதுதான் நம்மளுக்கு வளர்றதுக்கு கொஞ்சம் குயிக்கா வளர்றதுக்கு காரணம் அந்த டெலிவிஷன் ரீச் தான். எனக்கு தெரிஞ்சு 2007 இருந்து டெலிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ 2013 ஒரு 5-6 வருஷம் டெலிவிஷன்ல பண்ணது இருக்குல்ல, அதுதான் சினிமால சேர்ந்துச்சுன்னு நம்புறேன். இப்ப என்னன்னா, எல்லாருமே நீங்க சொன்னதான். இப்ப என்னுடைய பிளஸ் நான் என்னன்னு பாக்குறேன்னா, அவங்க என்னைய ஓன் பண்ணிக்கிறது தான். நம்ம வீட்டு பையன், நம்ம பையன் மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, எங்க அண்ணன் மாதிரி, என் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் பிளஸ் நினைக்கிறேன் நானு. சோ அதை ஒட்டின திரைப்படங்களா தான் அடுத்த சில வருடங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான். சூப்பர். கண்டிப்பா இதுல பாக்கும்போது சிவகார்த்திகேயன் ஆவது எப்படி, இல்லனா 30 நாட்களில் சிவகார்த்திகேயன் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு புக் எழுதுனா அதுக்குள்ள அந்த சக்சஸ் ஃபார்முலா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஷ் கலர் டிஷர்ட் போட்டு எப்படியாவது சிவகார்த்திகேயன் மாதிரி ஹீரோ ஆயிடணும். நீங்க எது சோஃபா எது நீங்கன்னே அதுதான் தெரியல. நானும் பிளான் பண்ணவே இல்லை. நீங்க கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் சோஃபாக்கு உரத்தச்சு போட்ட மாதிரி உட்கார்ந்து மட்டும் கேக்குது. சோஃபா பார்த்தே பேசிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி தான் இருக்கு. பட் நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்களா? அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? கேட்டுக்கீங்க மக்களே, சிவகார்த்திகேயன் அவர்களே சொல்லிட்டாரு. நீங்க மட்டும் தான் கலாய்ப்பீங்களா? நாங்க லைக் பண்ண ஐயோ இது கலாயா? ஓகே, அதான் இந்த சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னா நீங்க இதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு. இது பின்னாடி இருக்க அந்த டெடிகேஷன். நிறைய பேர் என்னன்னா இருந்தாரு, காம்பேரா இருந்தாரு, டக்குன்னு சான்ஸ் கிடைச்சிட்டு ஹீரோ ஆயிட்டாரு. சான்ஸ் கிடைச்சா யார் வேணா ஹீரோ ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் இருக்குல்ல. அதுக்கு சொல்றேன், நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், இப்படி எல்லாம் பண்ணதுனால தான் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்ற மாதிரினா என்ன சொல்லுவீங்க? எந்த இடத்துல அவங்களோட ஒர்க் ஹார்ட்? எனக்கு என்னன்னா, அவசரமா போய் ஏதோ ஒரு சினிமா பண்ணிடணும்ன்ற ஆசை இல்லை எனக்கு. அது நம்ம படங்கள் பண்ணும்பொழுது அது கரெக்டான படமா இருக்கணும்ன்றதுல ரொம்ப கிளியரா இருந்தோம். அதனால நிறைய படங்களை இல்ல பண்ணலன்னு சொல்லிட்டேன். ஏகன் கூட அது டிராப் பண்ணதா? ஏகன்ல நடிச்சேன் நானு. நடிச்சேன் 2-3 சீன் நடிச்சேன். பட் அது அன்பார்ச்சுனேட்லி இல்ல ஃபார்ச்சுனேட்ல அது அன்பார்ச்சுனேட்ல தான். நடிச்சிருந்தா நான் வேற மாதிரியான ஒரு டைமென்ஷன், வேற மாதிரியான ட்ராக் எடுத்திருப்பேன்.
ஃபைனலி என்னன்னா கரெக்டான படத்துல தான் இருந்தேன் நான். பட் அந்த ரோலை கண்டினியூ பண்ண முடியல. ஒருவேளை என் நடிப்பு அப்பயே தெரிஞ்சு போச்சா? இல்ல நவதீப் சார் ரோல்லாம் அப்ப இருந்தது. நாங்க வந்து அஜித் சாரோட வந்து அஜித் சார் அதுல வந்து ஒரு ஆபீசர் இல்லைங்களா, சோ அவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னைய மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட் அருண்ராஜான்னு சொல்லி நாங்க ஒன்னா படிச்சவங்க தான், ஒன்னா தான் ப்ரோக்ராம் பண்ணி எங்க 2 பேரையும் அதுக்கு போட்டாங்க. நாங்க வந்து அவருக்கு விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு சேகரிச்சு சொல்லணும். அது ஒரு காமெடி கேரக்டர் அது த்ரூ அவுட். அது பண்ணியிருந்தா அது வேற மாதிரி போயிருந்திருக்கும் லைஃப். அது நடந்தாலும் நல்ல விஷயம் தான், ஒரு பெரிய ஹீரோட படத்துல இருக்கும்ன்றது. பட் அது அன்பார்ச்சுனேட்லி கண்டினியூ பண்ண முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் பெருசா எதுவும் இதுல நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாண்டராஜ் சாரோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அது வரும்பொழுது அவர் என்ன ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர். சோ நம்ம அப்போ போய் யோசிக்கிறதுக்குலாம் வேலை கிடையாது. நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர் நமக்கு ஒரு நல்ல ரோல் கொடுக்குறாரு படத்துலன்னு போது உடனே அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் 3ல தனுஷ் சாரோட இப்படி நான் அசோசியேட் ஆன ஆட்கள் அதுதான் நான் பாத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வெளியே நல்லா தெரியும் அப்படிங்கறதான் கான்செப்ட். பட் லக்குன்றதுல எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது, நம்பவே மாட்டேன் நான். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க லக்குன்னு சொல்லி. அப்படி லக்கு எனக்கு ஜாஸ்தியா இருந்தா ரஜினி முருகன் இவ்வளவு டிலே ஆயிருந்திருக்க கூடாது. ஏன்னா எங்க மேல டைரக்டர் மேலேயோ இல்ல என் மேலேயோ படத்து மேலேயோ எந்த தவறும் இல்லாத டைம்ல அது டிலே ஆயிருந்திருக்க கூடாது. சோ அதனால லக்குன்றதுல எனக்கு இதே கிடையாது. நல்ல டீம், அதை நான் நம்புறேன். அந்த டிலேல ஒரு லக் இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா? கரெக்டா பொங்கலுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல வந்து நின்றுச்சு அப்படின்னு. ஆமா, நான் அதை பாசிட்டிவா தான் பாக்குறேன். நான் அதை லக்கா பாக்கல. அது ஓகே, அது இங்க வந்து நடக்கணுன்றதுக்கு நடந்திருக்குன்றது. இன்னொன்னு நான் என்ன பாக்கணும், நல்ல டீமோட இருந்தது தான் என்னுடைய சக்சஸ் காரணங்கிறதா என்னுடைய பாயிண்ட். தனுஷ் சார், அனிருத், அந்த மாதிரியான ஒரு டீம், பாண்டராஜ் சார், அதுக்கப்புறம் எழில் சார் படம், அதுக்கப்புறம் பொன்ராம் சார், பாலச்சந்திரன் சார், இமான் அண்ணன், சூரிய அண்ணன், இப்படி ஒரு டீம், துரை செந்தில்குமார் சார், சதீஷ், அனிருத்னு சொல்லி இப்படி ஒரு டீம் இருக்கு இல்லையா. இந்த டீமோட இருந்தது தான் எனக்கு ஒவ்வொரு சக்சஸ்க்கும் காரணம் நான் நம்புறேன். இதுக்கு நடுவுல நீங்க அஜித் சார் பத்தி பேசுனீங்க. ஒரு பேர், எந்த பேரை சொன்னா இந்நேரம் இங்க கிரௌட் இருந்திருந்தா பயங்கர கிளாப்பா இருக்கும். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க அஜித் சார் ஒரு நல்ல ரேப் போல தான் இருக்கீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் படம் நடிச்சீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா கூப்பிட்டு நடுவுல பேசினாரு அப்படின்னு நாங்க நியூஸ்லாம் படிச்சோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுங்க? அது வந்து ஒரு என்ன சொல்றது, மறக்க முடியாத ஒரு சாரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வர சொல்லியிருந்தாங்க. வர சொல்லி இருக்கும்போது நான் போயிட்டு உட்காந்தேன். சார் உள்ள இருக்காங்க, பூஜையில இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பயே டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் போய் மீட் பண்ண போறேன்னு சொல்லி. சோ நான் என்ன நினைச்சுன்னா, போயிட்டு சாருக்கு ஹலோ சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நம்ம மீட் பண்றோம்னு. பட் அவங்க பேச ஆரம்பிச்ச விதம் வந்து வெளியில வந்து எவ்வளவு கொண்டாடுறாங்களோ அதை ஒரு சதவீதம் கூட அவர் வந்து அதை கணக்குள்ளேயோ அதை வந்து எடுத்துக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து அஜித் சார்னா நீங்க சொல்ற மாதிரிதான் 10 நிமிஷத்துக்கு கைத்தட்டல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கிறது ஒரு பர்சன் கூட அஜித் சார் கிட்ட இல்ல. அதை தாண்டி அந்த சந்திப்பு வந்து ஒரு 4 மணி நேரம் போச்சு. சார் வந்து டிஸ்கஷனோட பெருசா போயிருக்கு. ஆமா ஆமா, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எனக்கு சார் அவ்வளவு நேரம் என்னை வச்சு பேசணும்ன்றது இல்ல. நான் நிறைய நாள் இதை சொல்லல யார்கிட்டயுமே. ஏன்னா அவங்க அவ்வளவு ஜெனுவினா பேசினாங்க அஜித் சார். அதை வந்து நம்ம விளம்பரம் ஆக்கிடக்கூடாதுங்களா நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நான் 1.5 வருஷம் ஆக போகுது இப்ப நான் மீட் பண்ணி ஆக்சுவலா. சோ ஒரு 4 மணி நேரம் சார் வந்து நிறைய சொன்னாங்க. ஏன்னா அட்வைஸ்ன்றதுலாம் இல்ல, அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொன்னாங்க. அதை எப்படியாவது கடைபிடிக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 2 பேத்துக்குமான ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பின்னாடி எதுவும் பெரிய பேஸ் இல்லாம, சினிமாவோட பேஸ் இல்லாம உள்ள வந்து அடுத்தடுத்து வளர்றது, அதை பத்தி அது எந்த குவாலிட்டி உங்களுக்கு அஜித் கிட்ட உங்களை இன்ஸ்பயர் பண்ண வச்சது? ஒரு பெரிய பேஸ் இல்ல, இந்த அளவுக்கு வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, எல்லாரும் ஜெம் அப்படின்னு சினிமால இருக்கவங்களும் சொல்றாங்க. அந்த குவாலிட்டி நீங்க எதை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அங்க கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை. உதாரணத்துக்கு வந்து ஆல்மா டோல்மா சாங் எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து சார் கால் அடிபட்டுருச்சு. இல்ல நான் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லி முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அது அவங்க ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாம், இல்ல இதோட கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதை முடிச்சு கொடுத்துட்டான். அந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா. எனக்கு அவங்கள பத்தி நிறைய சொல்றது என்ன, அவ்வளவு ஆபரேஷன் சார் நடந்திருக்கு. அதெல்லாம் பத்தி கவலைப்படுறதே கிடையாது சார். இந்த ஸ்டண்ட்டை நான் இப்படிதான் பண்ணுவேன்றது இருக்கு இல்லைங்களா. அந்த தன்னம்பிக்கை சினிமா துறையில இருக்கவங்க இல்ல, எல்லாருக்குமே மஸ்ட்னு நினைக்கிறேன். சோ அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா ஹீரோ அப்படின்றத தாண்டி ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அப்படி வச்சு எல்லா துறையில இருக்கவங்களும் அந்த தன்னம்பிக்கையை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூப்பர் மேட்டர். இது யூடியூப்ல பயங்கரமா குத்தி போகுது. கண்டிப்பா பிரேக் எடுக்க சொல்லிட்டாங்க. பிரேக் எடுக்கணும். ஒரு பிரேக்குக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு. அது கல் தோன்றி மண் தோன்ற காலத்துல இருந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வந்தா அவர்கிட்ட ஒரு ரேபிட் ஃபயர் கேட்கணும் அப்படின்றது. பெரிய செலிபிரிட்டி தானே? இல்ல கண்டிப்பா, அதனாலதான் கேக்குறேன். அதனாலதான் ஒரு 5 கொஸ்டின். ஐயோ எங்க எழுதி வச்சது தெரியலையே. ஏன்னா மனப்படமா வர முடியாது இல்ல, பதட்ட வேற. சரி ஓகே, அந்த 5 கொஸ்டின்ஸ் தான். திடீர்னு
பொன்ராம் சார், பாண்டியராஜ் சார் 2 பேருமே கூப்பிடுறாங்க, தம்பி வா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. யாருக்கு ஓகே சொல்லுங்க? பொன்ராம் சார், பாண்டியராஜ் சார். பாண்டியராஜ் சாரா? பாண்டியராஜ் சாருக்கு தான் ஓகே சொல்லணும். 2 படம் இங்க பண்ணியாச்சு அப்படின்றது. இல்ல, பாண்டியராஜ் சாருக்கு 2 படம் பண்ணிட்டேன் நானு. பொன்ராம் சார் சொல்லிட்டு சார் அறிமுகப்படுத்திருக்காங்க, நான் போய் நடிச்சுட்டு வந்துடுறேன் சார். சங்கர் சார், முருகதாஸ் சார், யார் படத்துல வாய்ப்பு வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க படம் வந்தா? 2 பேருமே ஆக்சுவலா. பட் ரொம்ப 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 பிடிச்சது அப்படின்னா, அதாவது 100 99 அப்படி வச்சுக்கலாம். 100 வந்து சங்கர் சார், 99 முருகதாஸ். 2.0 ஏதாவது கதாபாத்திரம் இருந்தா ரெடி ரெடி, இப்பயே கிளம்பிடுவேன். சங்கர் சார் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க. ரோபோ கேரக்டர்ல ஒரு கூட நிக்கிற அந்த சிட்டி ரோபோல. என்ன ரோபோன்றீங்களா, ஆடுன்றீங்களா, என்ன சொல்ல வரீங்க? இல்லங்க, ஐயோ பதட்டத்துல சிட்டி ரோபோ ஏதோ ஒரு ரோல்ன்ட்டேன். அப்படியே நம்ம ஓகே சூப்பர். கண்டிப்பா சங்கர் சார் பார்த்தா வாய்ப்பு தரதுக்கு நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க ப்ளீஸ் பார்த்து பண்ணி கொடுங்கண்ணே. சரி கண்டிப்பா. அப்புறம் ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னா 3 படத்துல எந்த படத்தை பண்ணுவீங்க? கரகாட்டக்காரன், எங்க ஊர் பாட்டுக்காரன், என்ன பத்த ராசா. ஏன் ராமராஜன் சார் படங்கள் தான் பண்ணணுமா? இல்ல அதுல ஏதாவது ஒண்ணுன்னா எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஏன்? அதெல்லாம் கரகாட்டக்காரன்லாம் நீங்க ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. அதெல்லாம் வந்து மேஜிக். அதெல்லாம் பண்ணவே முடியாது. நீங்க வந்து என்ன சொல்றது, இன்னொரு காமெடி பிலிம் வேணா பண்ணலாமே தவிர கரகாட்டக்காரன்லாம் திரும்பி பண்றதுக்குலாம் ராமராஜன் சார் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதுக்கப்புறம் கவுண்டமணி அந்த காம்பினேஷன், கவுண்டமணி சார் செந்தில் சார் காம்பினேஷன் எங்க போய் அதுல இருந்து சாங்ஸ் கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஒரு படம் சரியா போலன்னா யார் வந்து பெரிய அளவுல கஷ்டப்படுவா? ஒரு படம் நல்லா இல்ல அப்படின்னா ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ, மக்கள். ப்ரொடியூசருங்க. மீதி பேருக்கான லாஸ்ங்கிறது ப்ரொடியூசரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ப்ரொடியூசர் தான், ப்ரொடியூசரோட லைஃபே மாறும். நம்ம ஏதாவது மீண்டு தட்டிக்கிட்டு இன்னொரு படம் பண்ணி வந்துடலாம். மக்களுமே கூட அந்த 120 ரூபா தொலைஞ்சிருச்சுன்னு கூட நினைச்சுக்கலாம். பட் ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சு பாருங்களேன், அத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க தான். நீங்க எந்த கிசிக்ஸ், உங்களை பத்தி வந்த கிசிக்ஸ்ல எதை பார்த்து இப்படிலாம் நம்மளை பத்தி கிசிக்ஸ் எழுதுறாங்களேன்னு சிரிச்சது? எல்லா கிசிக்ஸுமே நான் சிரிச்சிருவேன். நான் பட்டுன்னு சிரிச்சிருவேன். அது அப்படிதான் இருக்கும். சிரிக்கிற மாதிரி கிசிக்ஸ் தான் வருது என்னை பத்தி. நிறைய சிரிச்சு சமீபத்துல ஒரு பாட்டை நான் லீக் பண்ணி விட்டேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. இந்த ஆடியோ லான்ச்ல அதுக்குதான் ரொம்ப சிரிச்சேன். சூப்பர். ராபிட் ஃபயர் முடிஞ்சிருச்சு. பிரேக் சொல்லணும். பிரேக்கே சொல்லிருக்கலாம். நான் என்னமோ பயந்து போயிட்டேன். ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்குமோ, நல்ல கேள்வியா இருக்குமோ நினைச்சிட்டேன். பட் உங்களை வச்சு நான் யோசிச்சிருக்கேன். நல்ல கேள்வி என்னை வச்சு யோசிச்சா ஏன் தப்பு. கண்டிப்பா இது மாதிரி இன்னும் ஜாலியா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்க்கலாம் சின்னதா ஒரு பிரேக் அப்புறமா. டப்பி வாங்க, பிரேக் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மீண்டும் நேரம் ஹவுஸ்ஃபுல்ல செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் பேசிட்டு இருக்காரு. அவரு பேசினாலே தேனொழுகதான் இருக்கும். அதுல சமக்கம் அது அவங்க சொல்லணும், மக்கள் சொல்லணும். ஜாலியா நம்ம சொல்லி அவரே சொல்லி கூடாது, நம்மளே சொல்லிட்டு வச்சுக்க. ஜாலியா இருக்குன்னா நம்ப வைக்கிறது. ஜாலியா தான் இருக்கு, ஜாலியா இருக்கு, அப்ப ஜாலியா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு கண்டிப்பா. அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பாடகரா வந்து ஓப்பனிங் சாங் அப்படின்னாலே சிவகார்த்திகேயன் தான். அது இதுல வாலிபர் சங்கத்துல ஆரம்பிச்சு காக்கி சட்டை, அப்புறம் எங்கேயும் முருகன், ரஜினி, முருகன் வரைக்குமே எப்படி அந்த சிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? அது வந்து எல்லாமே இமானந்தம் பண்ற வேலை. அப்புறம் அனிருத் அந்த ஐம்சோகுல் பாட வச்சாரு. ரொம்ப கஷ்டங்க பாட்டு பாடுறதுன்றது. அது கேக்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் பாடுறது எவ்வளவு கஷ்டம்னு. இதுக்கு முன்னாடி பாத்ரூம் சிங்கர் இல்ல அங்க நீங்க மத்த போட்டிகள்ல எல்லாம் பாடின அனுபவங்கள்? அப்படி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாடியிருக்கேன். போட்டி எல்லாம் கலந்துகிட்டு இந்த எவர் சில்வர் டம்ளர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுல 5 டம்ளர் 6 டம்ளர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப வந்து நான் என்ன ஒரே ஒரு பாட்டு மட்டும் நல்லா அம்மா என்று அழைக்காத பாட்டு இருக்கு இல்லையா, அதை மட்டும் கத்து வச்சுக்கிட்டு சின்ன வயசுல எந்த காம்படிஷன் போனாலும் அதை பாடுறது. அப்ப என்ன டக்குன்னு பாப்பாங்கன்னா எல்லாருமே வந்து வேற மாதிரியான பாட்டு பாடுறாங்க. இந்த பையன் மட்டும் தான் அம்மா பத்தின ஒரு பாட்டு பரிசு அந்த தம்பி கொடுத்துருங்க சொல்லி எல்லா காம்படிஷன்ல போய் ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் பாட்டு பாடுறதே நிப்பாட்டியாச்சு. இப்ப அதுக்கப்புறம் இமானந்தம் பண்ண வேலை தான் இதெல்லாம். இது அந்த ஃபர்ஸ்ட் வாலிபர் சங்கத்துல யார் இனிஷியேட் பண்ண உங்க வாய்ஸ் நல்லா இருக்கும் பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி? அது டைரக்டர். இந்த சம்பவத்தை நிகழ்த்தினது வந்து டைரக்டர் இமானந்தன், யுகபாரதி சார். இவங்க 3 பேர் சேர்ந்து ஏன் சிவாவே பாட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வர வச்சுட்டாங்க. நான் 4 லைன் பாடணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது வேலைக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு ஒர்க் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி திருச்சிக்கு போயிட்டேன். நான் உண்மையில் சத்தியமா நான் திருச்சி கிளம்பி போயிட்டேன். நான் அவங்க போன் பண்ணி தம்பி வரேன், நீங்க என்னைக்கு வரீங்க? ஆனா நான் வரதுக்கு 4-5 நாள் ஆகும், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வேற யாராவது வச்சிருந்தீங்க? இல்ல தம்பி வெயிட் பண்ணுவோம், என்ன அவசரம், ஷூட்டிங் தான் இன்னொரு 15 நாள் இருக்குல்ல, வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி. அப்புறம் நான் சொன்னேன், இல்லண்ணே என்ன விட்டுருங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நமக்கு வரல, இது ரொம்ப தப்பா இருக்கு,
எடுத்துட்டு தூக்கிட்டா ரொம்ப கஷ்டமாயிரும் நமக்கு, அதனால விட்டுறலான்னு நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் வேற மாதிரி எடுப்பாரு இமான் அண்ணன். என்னை வந்து சொல்லி கொடுப்பாரு, இப்படி பாடுங்க கொக்கர கோழி கூவ இப்படி பாடுங்க அப்படின்பாரு. நான் வந்து கொக்கர சோ அப்படின்ட்டு அது என்ன மாதிரி இருக்குன்னா புஷ்பம் புய்பம் புஷ் 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 புய் 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 இப்படிதான் இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட் மேல நீங்க 4 லைன் இஷ்டத்துக்கு பாடுங்க, நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி சேர்த்ததுதான் இந்த பாட்டுலாம், நான் பாடினதெல்லாம் இல்ல. அப்ப எங்கேயாவது திடீர்னு நிகழ்ச்சிக்கு போகும்போது நீங்க 4 வரி பாடியேதான் அவனு பெப்சி மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல 4 லைன் இது நம்ம பாட்டே தானே பாடுறோம், அதனால பிரச்சனை இல்ல. வெளியில பாடிடலாம், ஃபுல் பாட்டெல்லாம் பாட முடியாது. 4 லைன் நம்ம கம்ஃபர்டபுளா ஏதாவது ஒண்ணு பாடி விட்டுரும், அதுக்காக இங்க பாட சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்களும் ரிஸ்க் எடுக்க. ஆமா ஆமா. அப்புறம் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் கூட தொடர்ந்து பண்றீங்க, அதை பத்தி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்டரை முடிச்சிருவோம். இமான் அனிருத் 2 பேர் கூடயுமே வந்து கரெக்டா ஒரு படம் உங்களுக்கு, ஒரு படம் உங்களுக்கு, ஒரு படம் உங்களுக்கு, அது எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க? இவர்கிட்ட போகும்போது அவருக்கு வச்சுக்கிறது, அவர்கிட்ட போகும்போது இவருக்கு வச்சுக்கிறது அப்படிலாம் கிடையாது. சிட்டி சப்ஜெக்டுக்கு ஒருத்தர், அப்புறம் வில்லேஜ் சப்ஜெக்ட்னா ஒருத்தர் அப்படின்னு அவங்களே சொல்ல. இப்போ நீங்க இப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களான்றது அப்படி கிடையாது. ஆக்சுவலா கான்செப்ட் எனக்கு 2 பேரோட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம். வேற வேற ஸ்டைல்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்றதும் ஆசைதான். பட் என்ன பாருங்க, எதிர்நீச்சல் டீம் திரும்ப அப்படின்னும் போது அங்க அனிருத் தான் இருக்கணும், வருத்தப்பட வாலிபசங்க டீம் திரும்பன் போது இமான் அண்ணன் தான் இருக்கணும். பட் காம்பினேஷனா பார்க்கும்போது 2 பேருமே எனக்கு சக்சஸ்ஃபுல்லான சூப்பர் ஹிட்டான பாட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஒருத்தர் அண்ணன், ஒருத்தர் நண்பர். சூப்பர். இதுல இன்னொன்னு சிவகார்த்திகேயனோட ஃபார்முலா அப்படின்னு நாங்க ஒன்னு டெரைவ் பண்ணிருக்கோம். நான் தான் உட்காந்து எழுதுனேன். அதன்படி என்ன அப்படின்னா, ஒரு சிட்டி இதுக்கு வச்சிருக்கீங்க, அதே மாதிரி வந்து சிட்டி சப்ஜெக்ட்ல வந்து காமெடி பண்றதுக்கு சதீஷ் கூட வச்சுக்கிறீங்க, கிராமத்து படம்னா வந்து நம்ம சூரியனை கூட்டிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு ஒண்ணு. அது மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோயின் நடிச்சாங்கன்னா அடுத்த படத்துலயே அவங்களே வந்து ஹீரோயினா நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு. இது விஜய் வந்து ஃபாலோ பண்ணிருந்தது. உண்மையிலேயே சொன்னீங்கன்னா த்ரிஷா கூட பாத்தீங்கன்னா த்ரிஷால ஆரம்பிச்சு இப்ப துப்பாக்கியில பண்ண காஜல் அகர்வால் பாத்தீங்கன்னா ஜில்லால பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி சமந்தா கத்தியில பண்ணிருப்பாங்க, அடுத்த படத்துல பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இங்க இப்ப நீங்க சொல்லும் பொழுதே அதுக்கு ஆன்சர் இருக்கு. சக்சஸ் ஆகும்போது அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும் தான் எல்லாருமே விரும்புவாங்க. அதுதான். ஆனா ரஜினி முருகன் ரிலீஸ்க்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷோட அடுத்த படம் ஆரம்பிச்சோம். அது ஏன் அப்படிதான் நீங்க கேட்க வரீங்க? நீங்க கேட்க வரல போலியே, நான் தான் வளர்ந்துட்டனோ. இது நல்லா இருக்கு, அதான் தெரிய வருது. இல்ல கீர்த்தி சுரேஷோட கண்டிப்பா இன்னொரு படம் இருக்குன்றது அங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே சொன்னாங்க, டைரக்டர் சார் எல்லாமே சொன்னாங்க. ஸ்ரீதிவ்யா நீங்க மாதிரியே இதுவும் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு வந்து பிரசண்டா நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படம் பண்றதுக்கான காரணம் என்ன, எங்களுக்கு பல்க் டேட்ஸ் கொடுத்த ஹீரோயின் அவங்க தான். எங்களுக்கு ஒரு 50 நாள் தேவைப்பட்டுச்சு, டக்குன்னு ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா ஆமா. அதுல இன்னைக்கு பேஸ்புக்ல போட்டு இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் சார் இன்டர்வியூ பண்ண போறேன், என்னென்ன கேள்வி கேட்கலாம் சும்மா சஜஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்னா, எல்லாரும் போட்டிருந்ததுன்னா கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்ட்டு. ஏன் படத்துல பார்த்தா தெரியல எப்படி இருக்காங்க? படத்துல பார்த்ததுனாலதான் கேக்குறாங்க எப்படி இருக்காங்க. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும், டப்பிங் அவங்களே பேசுறாங்க. நீங்க சீன் பேப்பர் கொடுத்தீங்கன்னா படிப்பாங்க அவங்க. சோ அது பெரிய பிளஸ். நாங்க ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன்லாம் பண்ணும்பொழுது அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஆடி ஷோரூம்லாம் ஒரு குட்டி சீனா தான் இருந்துச்சு, அது நாங்க ஸ்பாட்ல இம்ப்ரவைஸ் பண்ணோம். அது அவங்களா இருந்ததுனால இன்னும் பெட்டர் சீனா வந்துச்சு. அது இது ஸ்பாட்ல இம்ப்ரூவைஸ் பண்றது. நீங்க உள்ள இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஏரியா கலகலப்பா இருக்கும். ஒவ்வொரு சீன் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல என்டர்டைன் பண்ணது, இங்க ஸ்கிப் பண்ணது, அதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது? கண்டிப்பா கண்டிப்பா. அங்க டக்கு டக்குன்னு கவுண்டர்ஸ் தோணல. இப்ப நம்ம பேசிக்கா ஹியூமன்றது என்ன, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் டக்குன்னு ஒரு கவுண்டர் சொல்றேன் அப்படின்னா அது அப்படியே நம்ம ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும் போதும் தோணும். நாங்க நிறைய ரிஹர்சல் பண்ணுவோம், டேக் போறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணும்போது தோணும். சூரியன் ஏதாவது சொல்லுவாரு, டக்குன்னு அதை வந்து கவுண்டர் சொல்றோம். சில நேரத்துல என்னன்னா, பட் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் அந்த லீட் கேரக்டரா இருக்கிறதுனால சில இடங்களை நான் காமெடி பண்ண முடியாது, அந்த பஞ்சை நான் சொல்ல முடியாது, நான் சொல்லக்கூடாது. அப்ப சூரியன் கொடுத்துருவேன் நானு, நீங்க வச்சுக்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி. அது அந்த மாதிரியான சிங்க் இருக்கும். அது மாதிரிதான் இங்க சதீஷோட ஒர்க் பண்ணும்போது நாங்க ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தே க்ளோஸா இருக்கிறதுனால அது வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அது ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன் எல்லா படங்கள்லயுமே நடக்குது. இன்னொன்னு நிறைய கவுண்டர்ஸ் நீங்களே போடும் போது பக்கத்துல இருக்க அவங்க எப்படி, சூரியும் சரி சதீஷும் சரி, அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? நீயே பேசுற நான் குறுக்க அப்படி நான் பண்ண மாட்டேன். நான் நீங்க சூரியன் ஒரு டைலாக் சொல்லிருப்பாரு, எல்லா காமெடியும் நீயே பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குறான்றது. பட் என்ன, நாங்க எந்த சீன்லயுமே வந்து நான் ஃபுல்லா பேசணும்ன்றது நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். ஏன்னா அப்படி நான் ஃபுல்லா பேசிட்டேன்னா அப்ப பக்கத்துல ஒரு பெரிய டேலண்ட் வச்சு நம்ம வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நாங்க முடிவு பண்ணிக்குவோம், இது வந்து சிவகார்த்திகனோட சீனா சூரியனோட சீனா அப்படின்னு சொல்லி. சூரியன் சீனா நான் ஃபுல்லா இறங்கி வந்துருவேன் நான். ஆமா, சிவகார்த்திகன் அந்த இப்போ நீங்க ரஜினி முருகன் பாத்திருப்பீங்க. ரஜினி முருகன்ல டீ கடையில வந்து ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்தோன்னா அவர் டோட்டலா மாறிடுவார். ஃபுல்லா துஜே தேக்கா பாட்டெல்லாம் பாடி வந்துருவாரு. அப்ப ஃபுல்லா நம்ம வந்து நமக்கு டீ ஆத்துறது மட்டும் தான் அந்த வேலையை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். அது 2 பேரும் சேர்ந்துதான் சிரிக்க வைக்கணும் அப்படின்றதான். சோ அது நான் மட்டும் பேசணும்ன்றது என்னைக்குமே இருக்கு. நீங்க படம் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபார்முலா டெரிவேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து
சீனியர் ஆக்டர்ஸும் வந்து ஒருத்தவங்களை கண்டிப்பா படத்துல வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சத்யராஜ் இன்னொன்னு நம்ம போய் கேட்டவொன்னு நடிக்கவன்னு அவங்க எல்லாம் வந்து ஜாம்பவான்கள். அவங்களுக்கான விஷயத்தை இயக்குனர் கதையில வைக்கும் பொழுது மட்டும்தான். வருத்தப்பட வாலிபர் சங்கத்துல அந்த ரோல சத்யராஜ் சார் தவிர யாரும் பண்ண முடியாது. நீங்க அது மாதிரி ரஜினி முருகனை பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் சார் தான் பெஸ்ட்ங்கிறது. எஸ்பெஷலி அந்த ஃபைட் வந்ததுக்கு அப்புறம் வேற யாரும் அங்க நின்று அப்படி அடிச்சுட்டு வேட்டியை மடிச்சு கட்டினா அப்படி இருக்குமான்றது தெரியல. சோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் டைரக்டர்ஸ் எழுதுறாங்க, அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது மாதிரி காக்கி சட்டையில பிரபு சார் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், அந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் இருக்கும்போது நாங்க பிரபு சார் போய் அப்ரோச் பண்ணோம். அப்பதான் நாங்களும் அவங்களை அப்ரோச் பண்ண முடியும். அவங்க சைடுல இருந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்குது? அவங்க எப்படி உங்களை பாக்குறாங்க? அவங்க உங்களுக்கு சொல்லி தர அவங்க என்னன்னா அவங்க நமக்கான ஸ்பேஸ கொடுத்துறாங்க. அவங்க வந்து நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கம்ல வந்து பஞ்சாயத்து சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து நான் என்ன எனக்காக கேக்குறேன், இந்த பெரியவருக்காக பச்சை குழந்தைக்காக அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நான் ரிஹர்சல்ல சொன்னேன், மானிட்டர்ல டேக்ல சொல்லல நானு. அப்ப நிப்பாட்டிட்டு சத்யராஜ் சார் தான் டேரக்டர் போய் அவர் அதை சொன்னாரு, நீங்க வந்து சிவகார்த்தின் அதை பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சார் தான் சொன்னாங்க. அதை நீங்க பண்ணுங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ பண்ணாட்டி பண்றீங்களா. அது மாதிரி இந்த படத்துல வந்து ராஜ்கிரண் சார் வேட்டியை மடிச்சு கட்டும்போது, தாத்தா நீ வந்து ரம்பா மாதிரி தொடைய காமிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி வேட்டி இறக்கி விடுவேன். தம்பி ஜாலியா இருக்கு தம்பி, நம்ம இப்படியே போவோம். அப்பதான் ஒரு தாத்தா பேரனுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவர் நினைச்சிருந்தா தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன் சொல்றீங்க, நான் யார் டிமாண்ட் வந்துருக்கலாம். சோ இதெல்லாம் தான் அவங்க நமக்கு கத்துத்தர விஷயங்கள். என்னன்னா படத்துக்கு சீனுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு போது அதை நம்ம அனுமதிக்கணுங்கிறது. சோ அவங்க எனக்கு பண்ணதை நான் சூரியன் எனக்கு பண்றேன், சதீஷ்க்கு பண்றேன், அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுக்கணுங்கிறது தான். அது அவங்கள்ட்ட. பொன்ராம் சார் பத்தி சொல்லுங்க. இந்த கரெக்டா திரும்ப ஏன் அவர் கூட படம் பண்ணணும்னு நினைச்சீங்க? அது வருத்தப்பட வாலிபர் நடந்துட்டு இருக்கும் போதே முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு நாள் கன்ஃபியூஷன்ஸோ ஈகோ இருந்ததே கிடையாது. நம்ம ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்றோம்னா அதுக்கு ஷார்ட் ரெடி பண்ணிட்டு வர்றாரு, அதை நான் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சார் வந்து டக்குன்னு இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க உடனே பண்ணிடுவோம், நானும் சூரியன். சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி அது ஸ்ட்ராங்கா இருந்தது. சண்டை போட்டீங்களா? இல்ல நான் இந்த சீன்ல இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எதுவும் ஒரு நாள் கூட ஒரு ஈகோ வந்ததே கிடையாது. ஈகோன்றது வந்ததே கிடையாது. நீங்க ரொம்ப நேரமா லைன்ல இருக்காரு, நான் ஏதாவது கோத்து உள்ளாவான்னு பாத்துட்டு கிடைக்கல. பொன்ராம் சார் பேசுங்க. சிவகார்த்திகேயன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர் எப்படி நல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையா எப்படி உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தா அதை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் சார். நானும் இன்ன வரைக்கும் நிகழ்ச்சியை பார்த்தா இருந்தேன். கெமிஸ்ட்ரி சொன்னாரு. யாரோட சார் கெமிஸ்ட்ரி? சார் நான் நம்மளோட தான் சார் சொல்றேன். ஏன் சார் இப்படி பண்றீங்க? லைன்ல இருந்து கேட்டுட்டு உங்களுக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரியே சொல்ல சார் நானு. இல்ல சார் இதான் சார் எதிர்பார்க்கறாங்க. அப்படியா சார்? இங்க உட்காந்து பிரச்சனைகளை தான் எதிர்பார்க்கறாங்க. இந்த எதிர்த்தாப்புல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காப்ல, அவர் அந்த மாதிரி தான் கேக்குறாப்ல. அப்படியா சார்? கோர்ட் மாதிரியே பேசுறாங்களா சார்? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி சார். கண்டிப்பா சார். ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது பிரேக்ல எல்லாம் அவர் உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரா, ஹீரோயின் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரா சார்? எங்க கூட தான் சார். டைரக்டரும் ஹீரோயின் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால நான் டைரக்டர்டையும் பேச முடியாது, ஹீரோயின் ஹீரோவுக்கு இடைக்கப்படுற மிகப்பெரிய வந்தகமாச்சு சார். பரவாயில்ல, உண்மைதான் உண்மைதான். எங்க கூட நானும் கீர்த்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவரு வந்து எங்கிட்ட வந்து பேசுவாரு. ஆனா நாங்க பேசுற டாபிக் என்னமோ சிவாவை பத்தியா இருக்கும். சூரி சார் கூட என்னைய பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்களா? அதுக்கு நன்றி பேசிட்டு இருப்போம். வந்து நீங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். நாங்க வந்து இப்ப ரஜினி சாரும் முத்துராமன் சாரும் நிறைய படம் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 25 படம் வரைக்கும் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு லாங் ஜேர்னி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது வந்து இறைவனுடைய அருள் சார். நம்ம கண்டிப்பா வந்து நானும் சிவா சாரும் கண்டிப்பா தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணுங்கிறது எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் சார். வாழ்நாள் ஃபுல்லா நம்ம எப்பவுமே பண்ணிட்டே இருப்போம் சார். கண்டிப்பா சார். ரெடி சார், ரெடி சார். கதை ரெடியா சார்? ரெடி. கதை ரெடி சார், ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். எல்லாத்தையும் இங்கே முடிச்சிருக்கீங்க இருக்கு. இருக்கட்டும் சார், உங்ககிட்ட வந்து இன்னொன்னு ஒரு ரகசியம், சிவகார்த்திகேயனை பத்தி இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு ரகசியம், 2 படத்துல நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்த ரகசியம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? அதான் சார், ரகசியத்துக்காக நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணுவோம். அவர் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, தம் அடிக்கிற பழக்கம் கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாரு. ஆனா எப்படியாவது மாட்டு வரான்னு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம், எங்களால முடியாது. அது உண்மையிலேயே வந்து அவர் இந்த மாதிரி இருக்காரு, அதனால கண்டுபிடிக்க முடியல. எத்தே மாட்டினாருன்னா பிடிச்சலான்னு பார்ப்போம், பிடிக்க முடியாது. உண்மையிலேயே அவருக்கு கிடையாது அந்த பழக்கம். அவரு எனக்கு தெரிஞ்ச ரகசியம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு சார். லிப்ஸ் பார்த்தாலே தெரியுது எவ்வளவு தங்கமான பிள்ளை அப்படின்ட்டு. இப்ப நிகழ்ச்சி நான் பாத்துட்டு இருந்தேன் சார். பாத்துட்டு இருக்கும்போது சிவா ஒரு விஷயம் சொன்னாரு, ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு குடுக்குறது. சிவாவா இருக்கட்டும், நம்ம சூரியனா இருக்கட்டும், 2 பேருமே சார் அவங்க 2 பேரும் மட்டும் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கும் அதுல படத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க 2 பேருமே. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ரஜினி படத்திலே
வாழைப்பழ காமெடி சீன் இருக்கும். அவரு அந்த அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து அவர் பண்றதுதான் கரெக்ட். அவங்க 2 பேருமே அவங்க வழி விட்டாங்க. இந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த இடத்துல இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அவருடைய சிவா வந்து அவருடைய சீனை மட்டும் பார்க்காம மத்தவங்களோட டைலாக் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அது சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்ற ஒரு 2 பேருமே சிவா கிட்ட சூரியன் 2 பேரும் அந்த மாதிரி ஒத்தி பேசி பண்ணுவாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா செம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள. சோ அது வந்து ஸ்பாட்ல நடக்கும்போது இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது எல்லாம் என்ஜாய் பண்ணி சிரிச்சு பண்ணுவோம். ஒரு நாள் கூட ஒரு ஈகோ வந்தது கிடையாது. அது அவரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது வந்து தொடர்ந்து நீடிக்கணும் சார். இல்ல அது கண்டிப்பா நீடிக்கும் சார். ஏன்னா நம்ம எல்லாருமே சார் சொல்ற மாதிரி உழைக்கிறது என்ன, படம் ஹிட் ஆகணும், நாங்க ஜெயிக்கணும்ன்றது எல்லாமே செகண்ட். அது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ஜாய் பண்றோமோ அது மாதிரி தியேட்டர்ல என்ஜாய் பண்ணோம். அதுதான் அந்த வாழைப்பழ காமெடி பண்ணும்பொழுது அதை இழுத்து வாழைப்பழ காமெடியை இன்னொரு வாழைப்பழ காமெடியால டாமினேட் பண்ண முடியும். அது அங்க ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாரும் சிரிக்கும் பொழுது இது அப்படியே தியேட்டர்ல நடக்கணும். அது மட்டும் தான் நமக்கு, அது நடந்தாதான் சக்சஸ். நான் நல்லா கவுண்டர் கொடுத்தேன், சூரியன் நல்லா கவுண்டர் கொடுத்தாங்க, பொன்ராம் சார் நான் நல்லா கதை எழுதினேன், அது கிடையாது. இது டீமா ஜெயிக்கும் போது தான் சக்சஸ் பெருசா இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆகுது காரணம். அண்ட் பொன்ராம் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், இவ்வளவு பெரிய களம் அமைச்சு கொடுக்கறதுக்கு. எங்களுக்கு ஹியூமர், நமக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குனாலும் அதை பண்றதுக்கான ஸ்கோப் கொடுக்கணும், அதை பொன்ராம் சார் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல பொன்ராம் சாருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த விவிஎஸ்க்கும் இந்த ரஜினி முருகனுக்கும் நடுவுல என்ன மாதிரியான வித்தியாசத்தை சார் நீங்க வச்சீங்க? இதுக்கப்புறம் இந்த விவிஎஸ் உடைய பார்ட் 2 இல்ல ரஜினி முருகனுடைய பார்ட் 2 எது முதல்ல வரும்? இதுக்கப்புறம் எடுக்க போறதா எது சார் வரும்? விவிஎஸ் பார்ட் 2 ரஜினி முருகன் பார்ட் 2 சார்? பிளான் பண்ணல சார், வழக்கமா பிளான் பண்றது இல்ல, இப்பயும் பிளான் பண்ணல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது யோசிப்போம் சார். நல்ல மேட்டர், நல்ல ஐடியா சார். ஒன்னு ஐடியா கொடுத்துருக்காப்ல சார். ஆமா சார். இவருக்கு நம்ம ஒரு சோப்பு டப்பா பரிசா கொடுப்போம் சார். அப்புறமா ரோல் கேக்குறாப்ல சார், பிலிம் ரோல் சார், சிக்கன் ரோல் ஏதாவது கேக்குறாப்ல சார். சூப்பர் சார், தம்பி ரோல் கேக்குறாப்ல. விவிஎஸ் 2 பண்ணி நம்ம அவருக்கு ரோல் கொடுத்துடலாம் சார், சங்க உறுப்பினரா சேர்த்துக்கலாம். பொருளாளர், துணை செயலாளர் அப்படி ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டு. ஓகே ஓகே, கொடுத்துடலாம் சார். டக்குன்னு ரெடி பண்ணுங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வந்து பார்ட் 2 டக்குன்னு ஒரு பார்ட் 2 பண்ணி விட்டுருவோம் சார். இப்போ சிவா கூட இன்னொரு ஹீரோ, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாம் எழுதுனீங்கன்னா டக்குன்னு யார் சார் யோசிப்பீங்க? டபுள் ஹீரோ சப்ஜெக்டா? ஆமா சார். அதுதான் இந்த படத்துல பாத்தீங்களா, டபுள் ஹீரோன்னா அவரே வந்துட்டாரு, வருத்தப்பட மாதிரி வந்துட்டாரு. டபுள் ஹீரோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். போனோல சொல்லக்கூடாது சார். சரி, ஓகே. பாக்குற ரசிகர்களுக்கு ரஜினி முருகன் பெரும்பாலும் பாத்துருப்பாங்க, பாக்காத ரசிகர்களுக்கு 2 சிவகார்த்திகேயன் படத்துல இருக்காரு அப்படின்ற சஸ்பென்ஸையும் சொல்லிடுவோம். ஓகே ஓகே, சொல்லிடுங்க. தேங்க்யூ பொன்ராம் சார், உங்களோட ஷெட்யூலுக்கு நடுவுல வந்திருந்து பேசினதுக்கு தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கண்டிப்பா. சோ ஹவு ஸ்வீட் பொன்ராம் சார், அவர் உங்களை பத்தி நிறைய விஷயம் சொன்னாரு. அண்ட் பொன்ராம் சாரோட பிளஸ் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஊர்ல வந்து அவர் பார்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் படத்துல வந்து வைக்கிறாரு. பட் வைக்கும் பொழுது என்னன்னா, ஊர்ல சீரியஸா இருக்க விஷயங்கள் எல்லாம் தூக்கி காமெடியா மாத்திடுவாரு அவர். அதுதான் அவருடைய பிளஸ். அதனாலதான் படம் வந்து இன்னும் என்ஜாய் பண்ற மாதிரியான இருக்கு. நீங்க இந்த ரஜினி முருகன்ல பாக்குற பஞ்சாயத்து சீக்வன்ஸ் எல்லாம் உண்மையாவே அப்படி நடக்குது. அது இல்ல, எனக்கு என்ன டவுட்னா, இந்த வலுத்தப்பட வாலிப சங்கத்துல மியாவ் மேட்டர் இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் எது அவரோட அவர் பண்ணதான் அந்த மியாவு, அந்த ரிப்பன் கொண்டு போய் கொடுக்கறது, டீச்சரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றது எல்லாமே இப்ப அப்பாவியா பேசினார்ல ஒரு இயக்குனர் அவர்கள், அந்த பொன்ராம் சார் பண்ணதுதான் அத்தனையும். சரி, நீங்க என்ன பண்ணீங்க? அது ஒரு கேள்வி. இப்ப 2 படத்துலயுமே சரி, விவிஎஸ் ஆகட்டும் அதுலயே ஆகட்டும், ஹீரோயின் பின்னாடி போய் எப்படியாவது லவ் பண்ண வைக்க ட்ரை பண்றீங்க. அது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா லைஃப்ல? ரியல் லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பா போலீஸ் ஆபீசர், கன் எப்பவுமே லோடடா தான் இருக்கும். அண்ட் நாங்க குவார்டர்ஸ்குள்ள தான் இருப்போம். அண்ட் இன்னொன்னு, நான் எங்க அசைஞ்சாலும் தெரிஞ்சிடும், நான் எங்க போனாலும் வந்தாலும் தெரிஞ்சிடும். நமக்கு அப்படி சின்ன வயசுலயே சுடப்பட்டு சாவணுமா? ஏன் நமக்கு அப்படின்னு சாம உட்காந்து, நமக்கு அப்படி எதுவுமே கிடையாதுங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு, வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஓகே, பக்கா அப்படியே இருக்கட்டும், சிறப்பான வாழ்க்கை இருக்கு, வாழ்த்துக்கு. கண்டிப்பா. அடுத்த பிரேக் சொல்றாங்க, அதனால இன்னொரு 5 கொஸ்டின். இது நல்ல கொஸ்டின். என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஜூரி, ஓகேவா, ஜூரி ஆயிட்டீங்க அப்படின்னா அவார்ட், த நாமினிஸ் ஆர் அவார்டு கொடுப்பாங்கல்ல, அந்த அவார்ட்ல ஒரு 5 கேட்டகரி சொல்றேன். அந்த அவார்ட்ல யார் யாருக்கு தமிழ் சினிமால கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ, எல்லாருக்கும் கொடுக்கலாம்பா. இல்ல, இன்னும் பெஸ்ட் ஹீரோன்னு ஒண்ணு கேட்டுறேன், இது யாருக்குன்னு சொல்லிடுங்க. சும்மா இருப்பா, நீ கோர்த்து விடுறப்பா. எல்லாருமே பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், எல்லாருமே பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். பெஸ்ட் ஹீரோயின், எல்லாருமே பெஸ்ட் ஹீரோயின். என்னப்பா இது? போயிடலாம், பிரேக். பெஸ்ட் டான்சர், பிரேக் போயிடலாம். ரோல் ஆகுது. 5வது கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி.
உங்களுக்கே ஒரு அவார்டு கொடுக்கணும்னா என்ன அவார்டு கொடுப்பீங்க? எனக்கு எது கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். சூப்பர். இது மாதிரி இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. நல்ல பதிலா இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. பிரேக் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்காது. தொடர்ந்து இந்த ஷோ பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நாங்க சிரிக்க வைக்கிறதுக்கோ இல்ல நல்ல சுவாரஸ்யமாகறதுக்கோ முயற்சி பண்றோம். பட் டெஃபினட்டா இந்த மாதிரி கொஸ்டின் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இவரு இருக்க மாட்டாரு. பிரேக். மீண்டும் இது ஹவுஸ்ஃபுல் செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் நம்மோட பேசிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசணும். சீரியஸா ஏதாவது பேசலாம். இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டேன், என்னதான் கேட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சீரியஸா கேட்கணும்ல, ஆக்கப்பூர்வமா. நீங்க எந்தெந்த ஏரியாலாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எல்லா ஏரியாவும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும். என்ன இல்லன்னு டிஸ்ட்ரிபியூஷனு அதுல சொல்லல, புரியுது இல்ல, நடிப்புல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். டான்ஸ் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கேன். இன்னும் நல்லா ஆடலாம். சூப்பரா ஆடுறீங்க டான்ஸ். ஓகே, அது இன்னும் நல்லா பண்ணலாம்ல. ஏன் ஓகே எனக்கு வந்து சிப்பானியா நினைக்கணும். இன்னும் வேற வேற ஸ்டைல்ஸ், எமோஷன்ஸ் என்ன எப்படி பண்றதா நினைக்கிறீங்க? இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணலாம். நீங்க எப்படி உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? நம்ம இது டான்ஸ் இவ்வளவு மார்க், சீரியஸ் சீன்ஸ் இவ்வளவு மார்க் அப்படின்னு எல்லாமே எவ்வளவுக்கு? 10 அவுட் ஆஃப் 10க்கு வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் 10க்கு டான்ஸா? டான்ஸ் 6. சூப்பர். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் 3. காமெடி கொஞ்சம் நல்லா வரும், இயல்பாவே வரும்ன்றதுனால அதுக்கு 7. நீங்க ரொம்ப நல்ல வாத்தியாரா இருக்கீங்க, நேர்மையா மார்க் போறீங்க. ஆனா நாங்க வந்து இன்னும் டான்ஸுக்கு நிறைய மார்க் போடுவோம். 8, 9 கிராஸ் பண்ணி வந்தாச்சு. 10 வாங்கணும்ல, அப்ப அதுக்கு முயற்சி பண்றேன். இன்னும் ஆக்ஷன்ல இன்னும் நிறைய. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கீர்த்தி சுரேஷ் வந்து உங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? லைன்ல இருக்காங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்கள்ட்டே சொல்லிடுறேன். ஓகே, ஒரு வாட்டி தான் முடியும். நீதான் ஏன் மொற பொண்ணு, அவங்கதான் இருக்காங்க. மொற பொண்ணு உங்களுக்கு அவங்கதான் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிவகார்த்திகேயன் நம்மளோட பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன, ரொம்ப பிடிச்சது என்ன? அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த தன்னடக்கம் தான். அதுக்கு ஏமா சிரிக்கிற சொல்லிட்டு ஜோக்குன்னு நினைச்சுக்க போறாங்க. தன்னடக்கம் இல்லையா? சிரிப்பு வருது. ஓகே, சரிங்க சரிங்க. திருப்பி சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே. செட்ல என்ன மாதிரியான சேட்டெல்லாம் பண்றாரு, அவர் இருக்கிறதால நீங்க நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இவரு சிரிப்பு காமிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணீங்களா? அதான் படத்துலயே அவர் சொல்றாரு, அவர் சீரியஸா பேசினாலும் நம்ம காமெடி பண்ற மாதிரி தான் இருக்கு. அவர்கிட்ட நீங்க சீரியஸா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? நீங்க வந்து செட்ல கேட்க முடியாது, ஆனா ஒரு ஷோல எல்லாரும் முன்னாடி கேட்டு அவர்கிட்ட பதில் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வாங்குவீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டேன். நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. வேற என்ன கேட்கலாம்? என்கிட்ட நீங்க ஜாலியா பேசுங்க. ஹீரோயின் கால் பண்ணிருக்காங்க. நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை பத்தி படம் நடிச்சது எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து சக்சஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்க வந்து இப்பதான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இதுக்கு நானே பண்ணிட்டு போயிருப்பேன் இந்த ஷோ. பேமெண்ட் எக்ஸ்ட்ரா சும்மா உட்கார்றதுக்கு 10 crores கேக்குறீங்களாவே? என்ன பண்ண முடியும்? சம்பளத்தை பத்தி பேசாங்கப்பா, ஏற்கனவே காயமாயி போயிருக்கேன். சக்சஸ் பத்தி பேசுவோம். How you feel this success? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் அதுமா பெரிய ஒரு விருந்தாவே இருக்கு. சோ இது இவ்வளவு நாள் காத்திருந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். இதுதான் ரைட் டைம் எனக்கு தெரிஞ்சு. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஃபீல் பண்றீங்க? சிவகார்த்திகேயனோட இந்த கெமிஸ்ட்ரி அடுத்த படத்துலயும் டேட் கொடுத்திருக்கீங்க. எது வந்து சிவகார்த்திகேயனோட நடிச்சா இன்னொரு படத்துல நடிக்கலாம் அப்படின்னு எது தோண வச்சுச்சு? ஒரு படம் நடிச்சாச்சு, இன்னொரு படமும் இவர் கூட தான் நடிக்கணும்னு தோண வைக்கிற மாதிரியான ஒரு குட் குவாலிட்டி. ஏங்க நான் எடக்கு மடக்கா கேட்காதீங்கன்னு சொன்னேன்ல. இது எடக்கு முடக்காவா? அடுத்த படம் எதுக்காக நடிக்க ஒத்துக்கிறீங்க? ஏன்னா இது எடக்கு முடக்குன்றாங்க. எவ்வளவு நல்ல நடிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு புரியல. இல்ல ஃபர்ஸ்ட் படம் நடிச்சு வந்து ஒரு ஹீரோ படம்னா இவர் கூட இன்னொரு படமும் நடிக்கணும்னு ஆசை இருக்கணும்ல. சொல்லுங்க. என்னது இல்ல ஒரு படம் நடிச்சீங்க, இன்னொரு படம்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். எப்படி நீங்க ஃபீல் பண்ணி நடிக்க ஒத்துக்கிட்டீங்க இன்னொரு படத்துக்கு? ஏங்க அது வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படி ஒத்துக்கிறதுக்கெல்லாம் நான் நினைக்க கூட இல்ல. அது ஒரு ப்ராஜெக்டா தான் நான் நினைச்சேன். பிசி சார், சிவா, ராஜா சார் ப்ரொடியூசர். சோ அது ஒரு டீமாவே ரொம்ப பெருசா இருந்தது. ராஜா சார் போன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி பிசி சார் சொன்னாரு கீர்த்தி இந்த படத்துல நடிக்கலாம் அப்படின்னா. ஓகே சார், அவ்வளவுதான், அதுவே முடிஞ்சிருது. 2 minutes தான். ஓகே, இப்ப அவங்களுக்கே வந்து ஒரு ட்விஸ்ட்.
இப்போ 3 ஹீரோயின்ஸ் வச்சுக்கிட்டா பிரியா ஆனந்த், ஸ்ரீதிவ்யா, நீங்க 3 பேர்ல யார் சிவகார்த்திகேயனுக்கு நல்ல பேர்? அவங்களுக்கு சூப்பர் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க என்னது யாரெல்லாம் சொல்லுங்க? பிரியா ஆனந்த், ஸ்ரீதிவ்யா, நீங்க 3 பேர்ல சிவகார்த்திகேயனுக்கு யார் நல்ல பேர்? கீர்த்தி சுரேஷ்லாம். கீர்த்தி சுரேஷ் தான். சூப்பர். நாங்களும் அதே ஃபீல் பண்றோம் அப்படின்னு. இல்ல 3 பேருமே நல்ல பேர், நீங்க ரொம்ப நல்ல பேர்னு வச்சுக்கோ. தேங்க்யூ சோ மச். லைன்ல வந்திருந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நாங்க நிறைய எதிர்பார்த்தோம், அதோட நிறையவே சொன்னாங்க. அப்படியா? ஆமா, நிறைய சொல்லிருக்காங்கல்ல. சரி, நீங்க என்னங்க சொன்னேன்? ஏதோ 2-3 கேள்விதான். அப்படியே லைன்ல இருங்க. ஒரு சூப்பர் கொஸ்டின். நீங்க சிவகார்த்திகேயன் சாருக்கு கீர்த்தி சுரேஷ், பிரியா ஆனந்த், ஸ்ரீதிவ்யா 3 பேர்ல யார் நல்ல பேர் உங்களுக்கு? ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க, இதுக்கப்புறம் வேற நல்ல கேள்விகள். ஓவியெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? 3 பேருமே நல்ல பேர் தாங்க. இன்னொன்னு இதெல்லாம் நம்மளே சொல்லி கூடாதுங்க. நாங்க தான் சூப்பர் பேரு, நாங்க தான் சூப்பர் பேர்னு. அது மக்கள் தான் சொல்லணும், ஜனங்க தான் சொல்லணும். 3 படமுமே நல்லா போயிருக்கு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பெஸ்ட் நல்ல கெமிஸ்ட்ரி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைப்பீங்க? அவங்க லைன்ல இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு வேணும்ல, ஒரு சுவாரஸ்யம், ஒரு பரபரப்பு. ஷோக்கு வந்தது நினைவு. எந்த பரபரப்பு வேணும்? போதும், இருக்கிற பரபரப்பு போதும் ராசா. கட்ரி சொல்லிடுவா. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க கீர்த்தி சுரேஷ். டயர்டா தேங்க்யூ சோ மச். உங்களோட பிஸி எனக்கு ஷெட்யூல் தேவை அவரே பதில் சொல்லிட்டாரு. என்னங்க ஓகே. அண்ட் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நீங்க அனுப்பிச்சிருங்க. தேங்க்யூ சோ மச். இந்த பொங்கல் உங்களுக்கு ரொம்ப நல்ல பொங்கலா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வர பொங்கல்களும் சிறப்பா வரட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கும். தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படியோ நேயர்கள்லாம் கேட்டாங்க கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்கன்னு, அவங்களே லைன்ல வந்து சொல்ல வச்சது பெரிய. அவங்க இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வரும்போது செம்ம கிளாப்ஸ் தியேட்டர்ல, அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான சைன். அவங்களுக்கும் சரி, படத்துக்கும் சரி. அவங்க படம் இது என்ன மாயம் வரதுக்கு முன்னாடில இருந்து கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு ஒரு பெரிய வைப்ரேஷன் கிரியேட் பண்ணாங்க. ஆமா. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிலிம் நாங்க பண்றதுக்கு காரணம் என்ன நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. ஆக்சுவலா மிக முக்கியமான காரணம் பி.சி. ஸ்ரீராம் சார் தான். அதான் வந்து இந்த படத்துக்கு இந்த பொண்ணு ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, பெர்ஃபெக்டா இருக்கும். நாங்க கேட்டோம் சார் பேக் டு பேக் இருக்கே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்கும், அந்த படத்துலயும் நல்லா இருக்கும், இந்த படத்துலயும் நல்லா இருக்கும், நம்ம அவங்க இருந்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லி பி.சி. ஸ்ரீராம் சார் தான் சொன்னாங்களே. கண்டிப்பா. பெரிய டெக்னீஷியன்ஸ் வந்து கூட ஒர்க் பண்றது எப்படி இருக்கு? பி.சி. சார்லாம் டக்குன்னு எதுக்குமே ஒத்துக்க, அவர் ஒரு நல்ல ப்ராஜெக்டா இருந்தா மட்டும்தான், அவருக்கு பிடிச்சா மட்டும் தான் ஒத்துக்குவார். பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர் எதுக்காக ஒத்துக்க மாட்டாரு. எப்படி ஃபீல் பண்றீங்க அதை? இல்லங்க, நான் முதல்ல சார் ஒத்துக்கிட்டாங்கன்னு போது நான் பயங்கர குஷி ஆயிட்டு. முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம கேட்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரொடியூசர் ராஜா சார் தான் சொன்னாங்க, டைரக்டர் அவரும் போய் மீட் பண்ண போறேன்னு. டைரக்டருக்கு எனக்கு வந்து எப்படி பி.சி. சார் நம்மளாம் சின்ன பசங்க இப்பதான் வந்துட்டு, அவங்க கண்டென்ட் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்றது வந்து பயங்கர சேலஞ்சிங். அந்த படம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஷெட்யூல். அதுல ஒரு லுக்குக்காக தான் இப்ப நான் இப்படி கிளீன் ஷேவ்ல எல்லாம். இது கிடையாது லுக்கு, இது சும்மா அதை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு லுக்ல வந்திருக்கேன் நான். டைவர்ட் பண்றீங்க மக்கள்லாம், வேற பக்கம் டைவர்ட்லாம் பண்ணலைங்க, அதுக்கான ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கணும்ன்றது மட்டும்தான். எனக்கு ஒரு அட்டம்ப்டா ஒரு படம் அது, நான் ஒரு முயற்சி பண்ணி பாக்குறதுக்கு. பட் ஒரு லவ் காமெடி, ரொமான்டிக் காமெடி தான் அந்த படம். பி.சி. ஸ்ரீராம் சார் ஸ்பாட்ல ஒர்க் பண்றது எப்படின்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவரு. நம்மளும் பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அங்க வந்து வண்டி ஓட்ட முடியும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. சார் வந்து இன்னமும் ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் ஓடிட்டே இருக்காங்க சார். சார் தான் எனர்ஜி எங்க மொத்த டீமுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நான் நிறைய கேள்வி கேட்டேன், எதுவுமே உருப்படியா இல்ல. இப்ப என்னன்னா கடைசியா நீங்க ஒரு கேள்வி சிவகார்த்திகேயன் கேட்கணும். நீங்க தான் ஆங்கரா இருக்கு, நீங்க தான் ஒரு ஆங்கரா இல்ல. நான் ஏமா கேட்கணும்? இல்ல, நீங்க ஒரு சிவகார்த்திகேயன் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க? இப்ப இப்படி வச்சுக்கோ, நான் தான் சிவகார்த்திகேயன், என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், என்ன கேட்பீங்க? இல்ல அப்படி சிவகார்த்திகேயன் அப்படி உட்கார மாட்டாங்க. ஓகே, இப்படி ஓகே. இல்ல அப்படி யோசிக்க மாட்டாப்ல, அவர் யோசிக்க மாட்டாங்க. ஐயோ, கண்ணாடி இல்ல ஒண்ணு இல்ல. என்ன கேட்பீங்க நீங்க சிவகார்த்திகேயன் கேட்கணும்னு ஆசைப்படுற விஷயம் என்ன? கண்ணாடியை பார்த்து கேட்கற மாதிரி. நானே சிவகார்த்திகேயன் இருக்கேன், என்னை பத்தி கேளுங்க ப்ளீஸ். ஒரு நாள் நீ சிவகார்த்திகேயன் வாழ்ந்து போற மாதிரி உட்காந்துக்கிறேன். நீங்க தான் சிவகார்த்திகேயன் நான் கொஸ்டின் கேட்கணுமா? எப்ப இங்க இருந்து கிளம்புவீங்க? டைம் ஆயிடுச்சு, கிளம்பில 6 மணி ஆயிடுச்சு, முடிக்க சொல்லிட்டாங்க. அப்படி 6 மணி ஆயிடுச்சா? ஆமா, உங்கள்ட்ட பேசிட்டு இருந்ததுல பாருங்களேன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுங்க உண்மையிலே. அப்படியே தேங்க்ஸ் சொல்ல சொன்னீங்க. அங்க வேற பாருங்க, சிவகார்த்திகேயனின் சுவாரஸ்யமான பதில்கள். எது சுவாரஸ்யம்னே தெரியல. உண்மையிலேயே ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஸ்டார், எமர்ஜிங் ஸ்டார்ன்றதையும் கிராஸ் பண்ணியாச்சு.
ஒரு மாஸ் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் ரொம்ப சிறப்பான பொங்கலா வந்திருக்கு. அடுத்தடுத்து வர ப்ராஜெக்டும் இதை விட பெரிய சக்சஸா இருக்கிறதுக்காக வாழ்த்துக்கள். சிவாவுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்கன்றத ரசிகர்களுடைய மெசேஜா உங்களுக்கு சொல்றேன். நன்றிங்க. எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் பிரதர். ஜாலியா இருந்தது, உண்மையிலே ஜாலியா விளையாடணும், அவ்வளவுதான். மற்றபடி இப்படிதான் சொல்லுங்க, அப்பதான் ஜாலியா இருந்தது, உண்மையிலே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 months-ஆவே லைக் இந்த படம் வந்து படம் பாதி நடந்துட்டு இருக்கும் போதுல இருந்தே எங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொன்ராம் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பொன்ராம் சார், ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி சார், அச்சுதகுமார் சார், கீர்த்தி, சூரியன் கூட நடிச்ச எல்லாருக்கும், இமான் அண்ணன், பாலு சார், சில்வா மாஸ்டர், அப்புறம் தினேஷ் மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், பாபா பாஸ்கர் மாஸ்டர், எடிட்டர் விவேக் அஷ்ணன், எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்றது சொல்லிடுறேன். ஒரு படம் வந்து பிரச்சனையில இருக்கும்போது இவங்க யாருமே விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கல. எல்லாருமே இப்ப நான் ஹீரோ, எனக்கு இந்த ஒரு படம் முடிச்சுட்டா அடுத்ததுக்கு போய் இவங்களுக்குலாம் வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. பட் வந்து எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த படத்தை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்சோம். அதுக்கப்புறம் இதை உழைச்சி கொண்டு வந்து அது போஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாருக்குமே. எங்களுக்கு வந்து ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கே சக்தி இல்ல, தெம்பு இல்லாம சந்தோஷமா சாப்பிட முடியாம தூங்க முடியாம தான் எல்லாருமே இருந்தோம். அதனுடைய வழி எப்படி எனக்கு இதுக்கு மேல சொல்றதுன்னு தெரியல. இந்த படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, மதுரையில செம்ம ரெஸ்பான்ஸ் சொல்லி ஒரு 10 பேர் சேர்ந்து பின்னாடி இருந்து கத்தி எனக்கு போன்ல சொல்லும் பொழுது அந்த ஒரு சொட்டு கண்ணீர் ஃபர்ஸ்ட் கண்ணுல இருந்து வந்துச்சு. அது எனக்கானது மட்டும் இல்ல, எங்க டீம் மொத்த பேருக்குமான வழியை தான் அந்த இடத்துல உணர்ந்தோம். அப்படி ஒரு இந்த வழியையும் மீறி இதுல நிறைய பேருக்கான பண இழப்பு, டைம் எல்லாமே நிறைய இழந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற இந்த வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அவ்வளவு சந்தோஷத்தை தருது. அதுக்கு காரணம் வந்து மக்கள் அதை ஒத்துக்கிட்டதான். இவ்வளவு டிலேக்கு அப்புறம் இந்த படத்தை தூக்கி போடாம இல்ல இந்த டீமோட இதை நாங்க வந்து பாத்துருக்கோம், வருத்தப்பட வாலிப சங்கத்தை, அது நல்லா இருக்கும் நம்பினதுதான். சோ அவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி எங்களுடைய ஒட்டுமொத்த டீம் சார்பாகவும் இங்க நான் உட்காந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாங்க சிரிச்சிட்டு இருக்கிறது, எங்க ஃபேமிலி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறது காரணம் நீங்க தான். சோ உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி. படம் பார்க்காதவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். அண்ட் தந்தி தொலைக்காட்சி, இந்த என்டையர் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுபஸ்ரீயா நம்ம தம்பி சுபஸ்ரீக்கும் வந்து நம்மளுடைய கரெக்டா அவருக்கு எங்களுடைய தேங்க்ஸ். அண்ட் தந்தி தொலைக்காட்சி என்டையர் டீமுக்கும் எங்களுடைய நன்றி, இந்த ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்காக. அடுத்த படம் வேற மாதிரியான என்டர்டைன்மெண்ட், அதை நல்லா பண்றதுக்கு முயற்சி பண்றோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, அது ஒண்ணுதான் உங்கள்ட்ட கேட்க முடியும். தேங்க்யூ. வாழ்க்கையில பல சோதனையை தாண்டி வந்தா சாதனை, இன்னும் பல சாதனைகள் கூடியதுக்கு சிவகார்த்தியின் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல ஹவுஸ்ஃபுல் நிகழ்ச்சியில மீட் பண்றோம். அது வரைக்கும் டாபா சொல்லி விடைபெறுது உங்க ஃப்ரெண்டே முபஷிர். பாய், டேக்